தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனி வணக்கம் ஐயா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு 3 கண்டென்ட்டை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பொன்ராஜோட கேஸ் இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த கேஸ்க்கான அப்டேட்டை நம்ம இன்னைக்கு செக் பண்ண போதும். அடுத்து 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு டெண்டர் ரத்து பண்ணாங்க இல்லையா, அதை இப்போ குறைச்சி 1500 கோடி ரூபாய்க்கு விடுறதுக்கான ஒரு பிளானை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் தலைமையிலான அதாவது சிஎம் விஜய்க்கு கீழே ஒரு 50 டெண்டர்கள் வந்திருக்குங்க. அந்த 50 டெண்டருமே மாநகராட்சி மூலியமா விட்டுருக்காங்க. அது 50யுமே டக்குன்னு கேன்சல் பண்ணியிருக்காதுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 14ஆம் தேதி முடிஞ்ச டெண்டர், அதாவது 10ஆம் தேதிக்கு விடப்பட்டு 14ஆம் தேதியே அதை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போதும். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொன்ராஜ் அவர்கள் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவரு தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய பெண்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசியதற்காக தான் அவர் மேல வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு டைரக்டா விஜய் அவர்களே டைரக்டா போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தா அப்படி. சரிங்களா? இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா, இவரை ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அங்க சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதுக்கு இவர் தாவக பெண்களை தேவையில்லாத வார்த்தைகளில், தகாத வார்த்தைகளில் அவங்கள சொன்னதுக்காக அவர் மேல வழக்கு போடுறாங்க. இது மட்டும் இல்லாம 2 மினிஸ்டர்ஸும் அந்த டைம்ல மினிஸ்டர் இல்லாம இருந்தாங்க. அவங்களுமே அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு இவங்க சைட்ல இருந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு தான் நாங்கள் பதில் சொன்னோம். ஸோ எங்களுக்கு இந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும். அவர் பேசினது தப்பு தான், பட் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு தான் அவர் பதில் சொன்னாரு. ஸோ இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணுன்ட்டு நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காங்க. அதுதான் பொன்ராஜ் அவர்களின் வக்கீல் கேட்டிருக்காங்க. பட் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாதுங்க, அவர் பேசினது தப்பு தான், அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கிளியரா இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரா இருந்தாலும் சரி, பெண்களை இழிவா பேசக்கூடிய நபர்கள், நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருங்க, பெண்களை இழிவா பேசுறீங்க அந்த நிலைமையில தான் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான தக்க தண்டனை, தட்ட நடவடிக்கை எல்லாமே எடுக்குவாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த 2100 கோடி ரூபாய் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே ஒரு ரோடு, ஒரு 13 கிலோமீட்டருக்கான ஒரு ரோடு, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு? 2100 கோடி ரூபாய். அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 165 170 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரை சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, டபுள் ரோடு, கீழே ஒரு ரோடு போவோமா, அதுக்கு மேலே ஒரு ரோடு போவோமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 இருந்தார் இல்லைங்களா, ஏவா வேலு, அவரு தான் அந்த ரோடு சம்பந்தமான மினிஸ்டரா இருந்தாரு. அவரோட பீரியட்ல கரெக்டா 2025 அக்டோபர் மாதம் இந்த டெண்டர் விடப்பட்டது. அந்த டைம்லேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏங்க நாங்கள் அவங்கள விட 500 கோடி ரூபாய் கம்மியாக தான் கோட் பண்ணியிருந்தோம், அதான் இன்னொரு கம்பெனி எங்களுக்கு கொடுக்காம நீங்க அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள்லாம் போச்சு. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேத்து இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேத்து அந்த டெண்டரை முடிச்சு விட்டா. அப்படி தம்பே என்னப்பா வேலை பார்த்துருக்கீங்க, ரொம்ப ஹையா இருக்கே உங்க வேல்யூ எல்லாம் அப்படின்ட்டு அந்த டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படியா விட்டு தானே ஆகணும் டெண்டரு. ஸோ ஏன்னா அது பெரிய ரோடு ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில வேலை கமிஷன்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த டெண்டர் எடுத்தவரை போயிட்டு யாருக்கிட்ட போயிட்டு அந்த கமிஷன் காசெல்லாம் கேட்க போதாது, என்ன எதுன்னு தெரியல. சரி, கேட்கறவங்க கிட்ட கேட்டுக்கிட்டோம்பா, அவங்களோட இஷ்டம் அதெல்லாம். ஏன்னா நிறைய காசு வச்சிருக்கிறவங்க எப்படியும் ஒரு 200 கோடி ரூபாய் கமிஷனே வாங்கியிருப்பாங்க. 2100 கோடிக்கு சும்மா சாதாரணமாவா? சரி, எப்படியும் போயிட்டு ஏவா வேலை அவர்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஆல்ரெடி சகபாபு பிரியா அவர்கள் மேலேயே 700 கோடி ரூபாய் அந்த டெண்டர் ரத்தாச்சு இல்லையா, அந்த மேட்டர்ல அந்த கமிஷன் கொடுத்தவங்கலாம் போய் கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, அவங்க இப்போ இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா, நம்ம பேச வந்தது மட்டும் பேசுவோம். அதான் இப்போ அந்த என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சரி இப்போ 2100 கோடி ரூபாய்க்கு நம்ம டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டோம், ரொம்ப வேல்யூ ஜாஸ்தியா இருக்குன்னு. இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம டெண்டர் விடலாம், எவ்வளோக்கு விடலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்குன்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 1500 கோடி ரூபாய்க்கு யாருன்னா எடுக்கிற மாதிரி இருக்காங்களா இந்த டெண்டரை, இல்லை 1500 கோடி ரூபாய்க்கு இதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் 1500 கோடி ரூபாய்க்கு இந்த டெண்டர் எடுத்து பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நிஜமாலுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு நியூஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் மிச்சம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன்.
ஏன்னா அவங்க விட்ட டெண்டரை விட இவங்க 600 கோடி ரூபாய் கம்மியா வந்து பண்ணி தராங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்களேன். அந்த 600 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கஜானாலே இருந்துரும் இல்லையா, அதுக்காக தான் அந்த டெண்டரை வந்து அதான் மறுபரிசீலனை பண்ணி இப்போ வந்து திரும்பி அந்த டெண்டரை விடுறதுக்காக இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் வந்து ஓப்பன் டெண்டர்ல தான் வரும். ஸோ நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும் அவங்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கும் சரி. சரி, அப்புறம் ஃபைனலாக விஜய் அவர்கள் கைவசம் உள்ள 50 டெண்டர்களை இன்னைக்கு ஒரே இதில் கேன்சல் பண்ணியிருக்காரு. அந்த டெண்டர்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக 10ஆம் தேதி விடப்பட்டது. ஏன்னா இதெல்லாம் நகராட்சி மூலியமா விடப்பட்டது. நகராட்சியில வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கட்சி ஆட்கள் தான் இருக்காங்க இல்லையா, நகராட்சி மேயர்கள், டிஎம்கே காரங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க மூலியமா விடப்பட்ட டெண்டர்கள் இது எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு 50 டெண்டர்கள். எந்தெந்த மாதிரி டெண்டர்ஸ்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமான இடத்துல இந்த டேப்ஸ் போட்டு தரது, தண்ணி பைப்பு போட்டு தரது, வாட்டர் டேங்க் வச்சு தரது, அப்புறம் போர் போடுறது, அப்புறம் இப்போ எதுனா பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல இருக்குன்னா அங்க வந்து அந்த நிழல் கூடம் கட்டுறது இல்லை, நிழல் கூடத்துல எதுனா சின்ன டேமேஜஸ் இருந்தா அது பண்றது, சின்ன சின்ன டேமேஜஸ், அந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதற்காக விடப்பட்ட ஒரு டெண்டர். அதுக்காக விடப்பட்ட ஒரு டெண்டருங்க இது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக 10ஆம் தேதி விட்டுருக்காங்க. 14ஆம் தேதி எல்லா டெண்டருமே முடிஞ்சிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் செக் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, டெண்டர் விட்டு 4 நாளுக்குள்ள எப்படி வந்து நீங்க டெண்டர் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து கோட் பண்ற அமௌண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதுக்கு கம்மியா யாரையாவது கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இதுக்கு மேல டெண்டர் விடப்படும். இன்னொன்னு எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் எல்லா டெண்டரையும் இழுத்து போட்டு கேன்சல் பண்ணியிருக்காருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் அன்வான்டா இப்போ ஒரு 2 லட்சம் ஒரு இடத்துல ஆகுதுன்னா 4 லட்சம் கோட் பண்ணுவாங்க. 2 லட்சத்தையோ இல்லை 1 லட்சத்தையோ அந்த மாநகராட்சிக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அது மேயரு இல்லை கவுன்சிலரு அப்படின்றவங்களுக்கு அந்த இதெல்லாம் காசெல்லாம் வழங்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த டெண்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மூன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்களே ஒரு இடத்துல போய் ஒரு டெண்டர் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் டெண்டர் எடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் ஒரு கவுன்சிலருக்கோ இல்லை வேற யாருக்குன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா அந்த டெண்டர் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்து இத்தனை நாள் போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றி யார் ப்ராப்பராக கோட் பண்ணுறாங்க, யார் வந்து கரெக்டான வேல்யூ கொடுக்குறாங்க இந்த இடத்துல. அதாவது ஒரு சில இடத்துலலாம் நாமளே ரோட்டில் பார்ப்போம்ல, இந்த போர் போட்டு ஒரு டேங்க் வைக்கிறதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்ட்டு கோட் பண்ணியிருப்பாங்க. அதில் எழுதி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கோம் இல்லைங்களா. பட் அது நாமளே பார்ப்போம், இந்த போருக்கும் ஒரு டேங்குக்கும் இதுக்கு இவ்வளோவாடா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் எல்லாத்துக்கும் அமையுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிரான்ஸ்பரன்சியாக நிறைய டெண்டர்ஸை வந்து ரெகுலராக வந்து கேன்சல் பண்ணிட்டே இருக்காது. ஏன்னா இப்போதைக்கு மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சம்மந்தப்பட்டவங்க கவுன்சிலர்ஸாக கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பட் அடுத்த எலெக்ஷன், அதாவது வரப்போகிற உள்ளாட்சி எலெக்ஷன்லையுமே வந்து இப்போ டிவிகே சார்பாக நின்று அவங்க சைட்லேருந்து மேயர் ஆனாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி நடக்கும். ஏன்னா இப்போதைக்கு நிறைய விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக தெரியாது இந்த மாநகராட்சியில் நடக்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து தகர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை வந்து விஜய் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு. நிஜமாவே இது ஒரு நல்ல மூவ் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். என் சைட்லேருந்து நான் சொல்லிக்கிறேன் நல்ல மூவ்ன்ட்டு. இதே போல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கெல்லாம் நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.